ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் பிரியாணி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் சோம்பு, 1 பட்டை, 1 ஸ்டார், 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா. இப்போ பேன் வச்சுட்டு தனியாவை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஹீட் ஆன அப்புறமா பிரியாணி இலை, ஸ்டார், 4 கிராம்பு, 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க, 1 பட்டை ஆட் பண்ணிக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸில் இறக்கி ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இது எல்லாமே போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆன அப்புறமா ஒரு பிரியாணி இலை, 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க, 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம் நீட்டமாக, அதுவும் இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம 5 பச்சை மிளகாவை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபைன் மசாலா பவுடரை அரைச்சி வச்சிடணும், ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா 1 ஸ்கூப் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஹீட் ஆன அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம், கொஞ்சமாக புதினா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் இதில் ஆட் பண்ணணும். ரெண்டுத்தையும் நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் பாசுமதி அரிசி ஒரு 1 ஹவர் அது மாதிரி ஊற வச்சிருந்தோம். இப்போ அதுக்கு 2 கிளாஸ் அரிசி நாங்கள் எடுத்திருக்கோம், அதனால 3 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் பாயில் ஆகட்டும். பாயில் ஆன அப்புறமா ஏற்கனவே நாங்கள் மட்டனை குக்கரில் வேக வச்சுருந்தோம், ஸோ அதை தனியாக எடுத்து வச்சதுனால அதை இப்போ இதில் நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா இல்லை 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேக வச்ச மட்டனை இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் ஒரு 1 ஹவர் ஊற வச்ச பாசுமதி அரிசி இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள், ரைஸ் உடையாத அளவுக்கு. இப்போ நாங்கள் 2 விசில் விட்டு எடுக்க போகிறோம். அவ்வளோதான், மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டாக மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ரைத்தாவோட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.